வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் தலைவராக மூத்த வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான கபில் சிபல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வழக்கமாக இந்த தேர்தலில் ஆளும் கட்சியை சார்ந்த நபர்கள் தான் வெற்றி பெறுவது அப்படின்றத நான் பார்த்திருக்கோம். ஆனால் இப்போது கபில் சிபல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது அப்படின்றது காங்கிரஸ் கட்சி கொண்டாடுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்றாரு. இது எப்படி நம்ம பார்க்கிறது? நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ ஒரு வழக்கறிஞராக இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். முதலில் வழக்கறிஞராக என்னுடைய கருத்தை சொல்றேன். அதாவது இந்தியாவில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நம்முடைய ஜனநாயகத்திற்கு, நம்முடைய சுதந்திரங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது முதல்ல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் தான். அது எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எதேச்சதிகாரத்திற்கு எதிரானதாக இருந்தாலும் சரி, நம்முடைய சுதந்திர போராட்டத்தையே பாத்தீங்க அப்படின்னா, சுதந்திர போராட்டத்துல எல்லா இதுலயுமே முன்னாடி நின்று அந்த சுதந்திர போராட்டத்தை எடுத்து நின்று நடத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள். நம்முடைய நேரு அவர்கள் வழக்கறிஞர், மகாத்மா காந்தி அவர்கள் வழக்கறிஞர், எல்லாருமே வழக்கறிஞர்கள். தமிழ்நாட்டுல பெரிய பெரிய வழக்கறிஞர் இவங்க எல்லாமே அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். சோ வழக்கறிஞர்களுக்கு என்று இந்த சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீதியை நிலைநாட்டுவதற்காக, நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராட்டம் இல்ல ஒரு எதுவாக இருந்தாலும் அதை எதிர்ப்பது என்றால் முதல்ல குதிப்பது யாருன்னா, அந்த காலத்திலே குதிப்பது யாருன்னா வழக்கறிஞர்கள். அப்படித்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்து கொண்டிருப்பது என்பதை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி அதே அந்த சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனுக்கு தலைவராக இருந்த திரு ஆதிஷ் அகர்வாலா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு செய்யத்தகாத விஷயங்கள் எல்லாம் செய்தார்னு தெரியும். அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தீர்ப்பு வந்த பிறகு உடனே இந்த ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. அது அவருடைய இது கிடையாது. ஒரு வழக்கறிஞராக எழுதப்பட்ட தீர்ப்பை நீங்க நிறுத்தி வைங்க, ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி வெளியில அதை பத்தி சொல்வது நீதிமன்றத்தின் மாண்பினை குறைப்பதாகும். அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா திரு கபில் சிபல் அவர்கள் தொடர்ந்து யாருக்கெல்லாம் ஆஜராகி கொண்டிருக்கிறார், எதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய அந்த ஜனநாயகத்துடைய விழுமியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், எதேச்சதிகாரத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே வருகிறார். நீதிமன்றத்துல தைரியமா போய் சொன்னாரு. வரலாற்றிலே இந்த இதையெல்லாம் எழுதும் பொழுது, இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எழுதும் பொழுது அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி தைரியமாக சொன்னார். என்றைக்குமே அவர் மனதில் பட்டதே, சரி என்று பட்டதே, செய்ய தவறியதே கிடையாது, சொல்ல தவறியதே கிடையாது. அந்த அடிப்படையில இன்னைக்கு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் திரு கபில் சிபல் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதுவும் நீங்க அந்த வாக்கு வித்தியாசத்தை பார்க்கணும். இதற்கு முன்னாடி இருந்த ஆதிஷ் அகர்வாலா அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்தவர். என்ன இத கொடுத்திருக்காருன்னு சொல்லி எடுத்திருக்காருன்னு தெரியும். திரு கபில் சிபல் அவர்கள் எவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்காருன்றது தெரியும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய இந்த 2024 தேர்தலுடைய அந்த ஸ்ட்ரா போல் என்று சொல்வார்கள். அதாவது நீங்க அதை ஒரு இந்த போல்னு எடுத்துக்கலாம், எக்ஸிட் போல்னு எடுத்துக்கலாம். நடந்து முடிந்த தேர்தலுக்கான எக்ஸிட் போல். இதேதான் ஜெயராம் ரமேஷும் சொல்றாரு. இந்த மாதிரி இது மோடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெய்லர் தான். மோடி ஸ்டைல சொல்லணும்னா இது 2021 மக்களவை தேர்தலுக்கான ஒரு ட்ரெய்லர் தான். கபில் சிபல் வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்றாரு. நம்ம அப்படிதான் ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கணுமா? இதையும் அதுதான் சரியான கேள்வி. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கற்றறிந்த மாஸ் ஆஃப் பீப்புள், இன்டெலக்சுவல் மாஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யார் இருக்கா அப்படின்னா, இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துல தொடர்ந்து வாதாடி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள். அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ஏகோபித்த முறையில இவர் வேண்டாம், எங்களுக்கு ஆளுங்கட்சியை சார்ந்தவர் வேண்டாம், அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவரை தேர்ந்தெடுப்போம், பாசிச சித்தாந்தத்திற்கு எதிராக, ஏதேச்சதிகார சித்தாந்தத்திற்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்கள் வேண்டாம், அந்த சித்தாந்தங்களுக்கு எதிராக, அந்த பாசிசத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவராக யார் இருக்கிறா? திரு கபில் சிபல் அவர்கள், அவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கபில் சிபல் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்த வெற்றி கிடையாது. இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய சுதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றி.
நம்முடைய ஜனநாயக விழுமியங்களுக்கு கிடைத்த வெற்றி. அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக என்ன அப்படின்னா, வழக்கறிஞர்கள் எல்லாமே வந்து they reflect the will of the people. அவங்களும் அங்க எல்லாருமே வந்து எல்லா வழக்கறிஞர்களுமே வந்து அங்க கீழே கிராஸ் ரூட் லெவல்ல வந்து டச்ல இருக்கவங்க. கிளைண்ட்ஸை பார்ப்பாங்க, கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பல விஷயங்களை சொல்லுவாங்க, பல இடங்களுக்கு செல்வார்கள், சக வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. ஸோ வழக்கறிஞர்கள் மத்தியில என்ன நிலை ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அவர்கள் மத்தியில என்ன மனநிலை இருக்கிறதோ, அந்த மனநிலை தான் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மனநிலையை தான் அந்த வழக்கறிஞர்கள், இந்தியாவுடைய உச்சபட்ச நீதிமன்றத்திலே வழக்காடி கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் வந்து இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் நாளை இந்தியாவும் வெளிப்படுத்தும். அப்போ அதிகார வர்க்கமே மோடி ஆட்சி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காதான் நம்ம பார்க்க வேணும் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இல்ல, அதிகார வர்க்கம் இல்ல, அதிகார வர்க்கம் வேற. இவர்கள் வந்து சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். வழக்கறிஞர்கள் என்னைக்குமே வந்து சுதந்திரத்தை விரும்புவார்கள். அவங்களோட மென்டாலிட்டி வந்து லிபர்டேரியன் பிரின்சிபிள்ஸ், அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். அவர்களுடைய உரிமைகள் பறிபோகும் பொழுது சும்மா இருக்க மாட்டாங்க வழக்கறிஞர்கள். சென்னையில இப்போ எதுவும் இல்ல, போராட்டங்கள் வழக்கறிஞர்கள் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. நான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன்ல எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருந்திருக்கேன். 2001 இருந்து 2005 வரை இருந்திருக்கிறேன். நாங்கள் வந்து எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். சிஆர்பிசியில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அதற்கு எதிராக போராட்டத்தை நடத்தினோம். அதே போல கோர்ட் ஃபீயை உயர்த்தினாங்க, அது எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, அப்போ வந்து அதிமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினோம். நீதிமன்றமே ஒரு 2 மாசம் 3 மாசம் முடங்கி போனது. அதே போல பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அதற்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள் தொடர்ந்து எதுவாக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, முதல்ல போராட்ட களத்துல குதிப்பது யாருன்னா வழக்கறிஞர்கள் தான். இந்த 10 வருடத்தை பாத்தீங்க அப்படின்னா சில சட்டங்களுக்கு எதிராக போராடி இருக்க வேண்டும், ஆனா அதை செய்யல. இப்ப அந்த பலனை அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால டிசைட் பண்ணிட்டாங்க, இனஃப் இஸ் இனஃப், இதற்கு மேல இதை டாலரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதன் அறிகுறியாக, முதல் அறிகுறியாக இன்று கபில் சிபல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ நீங்க சொன்னது போல முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு, அதாவது இனிமேல் சுதந்திரம் அரசியலமைப்பினுடைய மாண்புகளை பாதுகாக்கக்கூடிய கரங்கள்ல போய் சேர்ந்திருக்கிற அப்படின்றத நாங்க நம்புறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இனிமேல் வந்து வழக்கறிஞர்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். முதல்வர் வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பார்வையை கொண்டிருப்பவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2019 வந்து எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் பாஜகவை வீழ்த்த முடியும்னு சொல்லி சொன்னாரு. அது இப்ப 2024 தான் கைகூடி இருக்கு. கைகூடின உடனே என்ன ஆச்சு? பாஜக தோல்வி முகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சோ அவருடைய அரசியல் பார்வை கரெக்டான நேரத்துல கரெக்டான மிக சரியான கருத்தை தெரிவித்திருக்கிறார். இப்போ இந்த யூபி ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கிற பொழுது, யூபில இருந்து வரக்கூடிய கள நிலவரங்களை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு அடி வந்து பாஜகவுக்கு இருக்கிறத பார்க்கவும், குறிப்பாக விவசாய மக்களே அவர்கள் ஆதரிக்கக்கூடிய உயர்சாதி வர்க்கமே வந்து அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. குறிப்பாக இந்த பசு வது தடுப்பு சட்டத்தினால வந்து நிறைய மாடுகள் தங்களுடைய உயர்சாதி அவர்களுடைய விவசாய நிலங்களிலேயே வந்து பெரிய அக்கிரமங்கள் நடந்துகிட்டு இருக்கு, சேதங்கள் ஏற்படுது. அப்போ இந்த விஷயத்தினால மிகப்பெரிய அதிருப்தியில வந்து விவசாய மக்கள் இருந்திருக்காங்க, உயர்சாதி மக்களும் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ இது எல்லாம் எப்படி ஓட் கன்சாலிடேட்டா மாறி இருக்கு, நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, இப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னா முக்கியமான அரசியல் மாற்றம் என்னவாக இருக்கிறதுன்னா, அங்க வந்து இதற்கு முன்னால 15 சீட்டுகளை வென்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி சென்ற தேர்தல்ல. இந்த 5 வருடங்கள்ல வந்து அவர்கள் அப்படியே வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள். செல்வி மாயாவதி வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப வந்து பாஜகவுடைய ஒரு டம்மி கட்சியாக மாறிவிடுச்சு. பாஜகவிற்கு ஆதரிக்கக்கூடிய என்ன பண்றாங்கன்னா, பாஜக ஜெயிப்பதற்காக எப்படியெல்லாம் ஓட்டுகளை பிரிச்சா எந்த கேண்டிடேட்டை போட்டா ஓட்டுகள் பிரியுமோ அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸை போட்டுட்டு இருக்காங்க. போட்டு பாஜக வெற்றி பெறுவதற்காக வழிகோலி இருக்கிறார்கள். ட்ரெடிஷ்னலா நம்ம இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியை வந்து யார் ஆதரித்து கொண்டு வந்தார்னு பாத்தீங்க அப்படின்னா, தலித் மக்களும் இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களும் ஆதரித்துக் கொண்டு வந்தார்கள். இப்ப அவர்களுக்கு தெரிந்து விட்டது அவர்களுடைய எதிரி பாஜக. ஆனால் அந்த பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமையோ அந்த எண்ணமோ பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு இல்லை. சோ பாஜக வீழ்த்துவதற்காக எந்த கட்சி சரியான கட்சியாக இருக்கும் அப்படின்னும் போது ஒரு வலுவான கூட்டணி, சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் பொழுது
அவர்கள் அந்த கூட்டணிக்கு செல்ல தயாராகி விட்டார்கள். இது ஒரு அரசியல் களம். நீங்க வந்து யதார்த்த களத்தை பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரே கேட்டல் மெனஸ், இந்த கால்நடை வதை தடுப்பு சட்டம் அங்க விகரசா என்போர்ஸ் பண்றதுனால இந்த ஸ்ட்ரே கேட்டல்ஸ் போய் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு விவசாய நிலங்களை பாதிக்குது, உயிர் சேதங்கள் ஏற்படுது. இது வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் இந்த முறை வந்து அந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது எல்லோருடைய எண்ணம். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாமே ஒரு இண்டிகேஷன் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா? குறிப்பா கபில் சிபில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதா இருக்கட்டும், தொடர்ந்து டெல்லியில பல அலுவலகங்கள்ல தீ பற்றக்கூடியதா இருக்கட்டும், இப்ப பாஜக அலுவலகமே வந்து அங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. இப்படி பல விஷயங்களை பார்க்கிறோம். எல்லாமே ஒரு இண்டிகேஷன் தான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா இந்த தேர்தல் சமயத்துல? எல்லாத்தையுமே தான் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் சம்பவம், மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா கத்கோப்பூர்ன்ற இடத்துல அந்த பெரிய ஒரு ராட்சத ஹோர்டிங் விழுந்து 14 பேர் இறந்து போனாங்க. அங்க போய் பிரதமர் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம பிரச்சாரம் செய்து விட்டு வந்திருக்கிறார். அந்த இறந்து போன உயிர்களை பற்றியோ இல்ல அவங்களை பற்றியோ ஒரு வார்த்தை பேசல. காரணம் யாருன்னா பாஜக, அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜக அரசினுடைய மெத்தன போக்கு, பேராசை, லஞ்ச லாவண்யம். அதனால 14 உயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு இல்லீகல் ஹோர்டிங்னால பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க போய் பிரச்சாரம் செய்து விட்டு வந்திருக்கிறார். அங்கேயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 5 மணி நேரம் மெட்ரோ ரயில லாக் பண்ணிட்டாங்களாம். அங்க இருக்கக்கூடியவர்கள் மனம் வெறுத்து போயிருக்காங்க ரோட் ஷோ நடத்திட்டு. சோ இது ஒரு இண்டிகேஷன். உத்தரப்பிரதேசல நீங்க சொன்னது போல இன்னொரு இடத்துல பேசியிருக்காரு. என்ன அதே ஐ திங்க் அங்கேயே தான் பேசினாருன்னு நினைக்கிறேன். என்ன பேசினாரு, சவுத்துல இருக்கவங்க எல்லாம் உத்தரப்பிரதேச வந்து அபியூஸ் பண்றாங்க, உங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடணும். யாருக்கு நீங்க சவுத்துல இருந்து இருக்கக்கூடிய பார்ட்டி ஏதாவது போய் அங்க உத்தரப்பிரதேசத்துல நிக்குதா? இல்ல முக்கிய அகிலேஷ் யாதவ் யாரு, அவரு தமிழ்நாட்டை சார்ந்தவரா இல்ல சவுத் இந்தியாவை சேர்ந்தவரா? இல்ல என்ன, ஏன் இப்படி பிதற்றல்? இந்த பிதற்றல்களுக்கு காரணம் என்ன, இண்டிகேஷன் என்னன்னு கேட்டீங்கல்ல, இந்த பிதற்றல்கள் தான் இந்த இண்டிகேஷன். இன்னொரு பிதற்றலையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு 4 பத்திரிகையாளர்கள் அங்க உட்கார்ந்துகிட்டு அவர்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் அவர் கூட உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, the rich are rich becoming richer, the poor are becoming poorer, what do you say for this அப்படின்னா, நீங்க என்ன அந்த பணக்காரர்கள் எல்லாம் வந்து ஏழை ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அவர்கள் பணக்காரர்களா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. இல்ல அவரு இந்தியாவுடைய பொருளாதார அமைப்பை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறாருன்னு தெரியல. ஏழைகள் 80 கோடி மக்களுக்கு ரேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்ப அவர்களை வந்து போவர்ட்டில இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டாமா? ரம்ஜான் காலத்துல காசா ஸ்ட்ரிப்ல சில பாம் பிளாஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம்னு நான் வந்து கேட்டுக்கிட்டேன் இஸ்ரேல் கிட்டன்னு சொல்றாரு இல்லையா? நான் அது வந்து பப்ளிசிட்டிக்கெல்லாம் வெளியே சொல்லிக்கல. அப்படி கேட்டுக்கிட்டு ஒரு மணிப்பூர்ல அந்த கலகக்காரர்களை கேட்டு அந்த பெண்மணிகளை கொஞ்சம் நாகரிகமா நடத்த சொல்லிருக்கலாமே. பிரிட்ஜ் பூஷன் கிட்ட சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயா, உன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லலாமே. காசாவிலே போரை நிறுத்தக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் மணிப்பூரிலே இந்திய பெண்களின் மானத்தை காப்பாற்ற தவறிவிட்டார். அப்படின்னா இவர்களுடைய உயிரெல்லாம் அவர்களுக்கு துச்சமா? இல்ல என்ன வகையான காமெடி இதெல்லாம்? சரி, எல்லாம் இன்னும் ஒரு 15 நாளைக்கு தானே ஆயிடுச்சு, இன்னைக்கு 17, இன்னும் 15 நாள் பொறுத்துக்கொள்வோம், விடியும். நன்றி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்கு நிலவரம். நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.